போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னடா இதெல்லாம்? சரவணா சரவணா என்னடா ஆச்சு? பாருமா என்னன்னு பாரு. காயமாயிடுச்சு சரவணா. இல்ல பரவாயில்ல, புக்கு சொல்லுமா. ஐயோ கை ஃபுல்லா தீ காயம் பட்டிருக்கு சரவணா. ஐயோ நீ எதுக்காக இப்படி பண்ண? பூங்குடி புக்கு எரிஞ்சது இல்ல. சரி பார்த்து ஜாக்கிரதையா பண்ணிருக்க கூடாதா? அப்படி தீக்காயம் ஆயிருச்சேப்பா. அப்பா ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லம்மா. மறந்து போடு. நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே. வாங்க டாக்டர், வாங்க வாங்க டாக்டர் வாங்க. உட்காருங்க டாக்டர். வாங்க வாங்க. என்னப்பா ஆச்சு? பாருங்க டாக்டர், என் பையன் கை எப்படி கருகி இருக்குன்னு எப்படியாவது சரி பண்ணிடுங்க டாக்டர். இந்த அளவுக்கு தீக்காயமா இருக்கே, அப்படி என்ன பண்ணாரு? நிக்கிறாளே, எல்லாம் இவளால வந்ததுதான். கையில என்ன போட்டிருக்கீங்க? டாக்டர், நீங்க வர வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் உருளைக்கிழங்கு அரைச்சு பூசி விட்டேன். சரி, ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க, நான் கிளீன் பண்ணி மருந்து போட்டு விடணும். போங்க. கொண்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும்பா. பாத்து டாக்டர், பாத்து. பொறுத்துக்குங்க, சரியாயிடும். வலிக்குதாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. ரொம்ப வலிக்குதா சரவணா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வலிக்குதானா என்னடி அர்த்தம்? ஏய், என்ன பேச்சு பேசுற? என் மருமக இவனை வேணுன்னே நெருப்புல தள்ளி விட்டாளா என்ன? இவனா போய் சுட்டுக்கிட்டா அதுக்கு யார் என்ன பண்ணுவா? ஏங்க, இப்ப சரஸ்வதி பூஜை கொண்டாடலன்னு யார் அழுதா? இவ புடிவாதம் புடிச்சா, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மருந்து போட விடுங்க. வலிக்குதாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. வலிக்குதாப்பா? முடியலம்மா, எரியுது. சரியாயிடுப்பா, சரியாயிடும். சரவணா,
கொஞ்சம் வலிய பொறுத்துக்கும். என்னத்த நீ பொறுத்துக்கிறது? நீ நினைச்சது நடந்துருச்சு, சந்தோஷம் தானே? ஐயோ அத்தை, நான் என்ன சரவணன் கை வெந்து போகணும்னு அத்தை ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னா எல்லாம் இந்த பாழா போன படிப்புனால வந்தது. படிப்பேன்னு சொல்லி இது இந்த வீட்டை எங்க கொண்டு போய் நிறுத்த போறியோ தெரியல. அம்மா, நான் தானம்மா கை சுட்டுக்கிட்டேன். அதுக்கு பூங்குடி என்னம்மா பண்ணுவா? என்னப்பா நீ? எனக்கு என்ன அவளை திட்டணும்னு ஆசை. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இதுக்கப்புறமும் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படிப்பா? உன்னை 3 வயசு குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்துட்டு இருக்கேன். உன் மேல ஒரு சின்ன துரும்பு பட விட்டுருப்பேனா? அப்படி பார்த்து வளர்த்த புள்ளையோட கை இப்படி அவிஞ்சு போயிருந்தா அம்மா மனசு வலிக்காதா? அம்மா, உங்க பாசம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்கு பூங்குடி என்னம்மா பண்ணுவா? நான் தானம்மா போய் நெருப்புல கைய வச்சு அணைச்சேன். என்னப்பா இவ படிப்புன்னு சொல்லி உன்னை உசுப்பேத்தி வச்சிருக்கா. நீயும் அந்த கிறக்கத்துல தான் இருக்க. அதான் அவ புஸ்தகத்துல நெருப்பு பட்டோன்ன நீ கைய வச்சு அணைச்சிருக்க. சரவணா, இனிமே என்னால பொறுக்க முடியாது. இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இவ இந்த வீட்டு மருமகளா இருக்க போறாளா இல்ல அந்த காலேஜுக்கு தத்து புள்ளியா இருக்க போறாளான்னு. அம்மா, என்னம்மா அதெல்லாம்? ஏம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னப்பா, கல்யாணம் ஆகி வந்த உடனே அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. ஆனா அவ படிக்கிற காலேஜுக்குள்ள விசுவாசமா இருக்கா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இது சரிப்பட்டு வராது. ஆமாமா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, விடுங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் டைமுக்கு கொடுங்க, சீக்கிரம் சரியாயிடும். ஓகே டாக்டர். டாக்டர், எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதும்மா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மெடிசனை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரி. ஒண்ணும் இல்லம்மா. வரேம்மா, வரேம்மா. சரிங்க டாக்டர். வரேன். சரிங்க டாக்டர். டேய் தம்பி, அப்பா. டாக்டர் விட்டு. சரிப்பா. சரவணா, கை காட்டு. பூங்குடி. ஐயோ கடவுளே, அம்மா, என் புள்ளையோட 2 கையும் வெந்து போயிருக்கே. என் வயிறு பத்தி எரியுதுமா. அம்மா, அத்தை, என்னம்மா? அழாதம்மா. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. சரவணனுக்கு ஒன்னும் ஆகாது. எதுவும் ஆகாதா? இன்னும் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதான் 2 கையையும் நெருப்புல காட்டி கறிக்கிட்டிய. புள்ள என்ன பண்ணுவான் பாவம். ஏய், நடந்தது நடந்துருச்சு. இனிமே அதை மாத்த முடியாதுல்ல. சரவணனை நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ?